ஹரே ஸ்ரீ காரணா சரணம். வேங்கடபுரம் ஸ்ரீ காரணராஜர் சன்னதி மிக மிக ஆச்சரியமான பெருமாள். ஆச்சரியமான வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவரான ஸ்ரீ காரணராஜர். மூலவர் திருநாமம் ஸ்ரீ காரண கரிவரதராஜ பெருமாள். உபயநாச்சிமார்களோடு கிழக்கு நோக்கி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். உற்சவர் ஸ்ரீ காரணராஜர் உபயநாச்சிமார்களோடு சேவை சாதிக்கிறார். செல்வர் ஸ்ரீ குரல் காவலப்பர், சின்னப்பெருமாள் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய பெருமாள். சன்னதியினுடைய அமைப்பு மிக ஆச்சரியமானதொரு அமைப்பு. சன்னதிக்குள் நுழைந்தவுடன் தீபஸ்தம்பம். தீபஸ்தம்பத்தை சேவித்து நாம் உள்ளே நுழையும் போது மகாத்வாரம் இரு பக்கங்களிலும் யாழியோடு நம்மை உள்ளே சென்று சேவியுங்கோள் என்று சொல்லும்படியாக மிக ஆச்சரியமானதொரு முறையிலே கல்காரமாக அமைந்திருக்கிறது. உள்ளே நுழைந்தோமேயானால் மிக விசாலமான கருடமண்டபம். கருடமண்டபத்திலே பெரிய திருவடியை தொழுது பிரகாரத்திலே வந்தோமேயானால் தென் திருவாசலிலே உற்சவர் காரணராஜருக்கு என்று அமைக்கப்பட்ட ஆஸ்தானத்திற்கு எதிரே அங்கேயும் ஒரு பெரிய திருவடி கருடாழ்வார். எந்த சன்னதியிலுமே இல்லாத சிறப்பு. உற்சவருக்கு தனியாக பெரிய திருவடி கருடாழ்வார், மூலவருக்கு பெரிய திருவடி கருடாழ்வார். அநேகமாக வைணவ தலங்களிலே பார்த்தோமேயானால் மூலவரோடு சேர்ந்து உற்சவரும் சேவை சாதித்து கொண்டிருப்பார். இங்கே காரணராஜர் சன்னதியிலே உற்சவருக்கென்று தனி ஆஸ்தானம், தனி கருடாழ்வார். அந்த தென் திருவாசலிலே நிலைப்படி தாயாரும் ஒரு ஆச்சரியமான முறையிலே அமைந்திருக்கிறார். எல்லா சன்னதிகளிலும் வாயிலுக்கு நேர் மேலே நிலைப்படி தாயார் சேவை சாதிப்பார்கள். இங்கே தென் திருவாசலிலே உற்சவர் காரணராஜருடைய தென் திருவாயில் மேலே தாயார் இல்லாமல் சற்று ஒதுங்கி மேற்கு புறமாக சேவை சாதிக்கிறார்கள். இந்த சன்னதியிலே பெரும் ஆச்சரியமாக புருஷகார போதையான தாயாரை சேவித்து விட்டுத்தான் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பது வைணவ மரபு. தாயார்தான் புருஷகார போதையாக இருந்து நம்மை பெருமாளிடத்திலே சிபாரிசு செய்து அவருடைய திருவடி வாரங்களிலே சேர்த்தக்கூடிய அந்த தாயார் கூட ஓர்படி தள்ளியிருந்து அவருடைய சிபாரிசே இல்லாமல் நேரே சுலபனாக சேவை சாதிக்கிறேன் என்று மிக ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய காரணராஜருடைய திருமேனி அழகு, சௌந்தர்யம், சொக்க வைக்கும் அழகு, அதிலும் உற்சவ காலங்களிலே அவருடைய புறப்பாட்டு சேவை நடையழகுகள் காண கண்கோடி வேண்டுமென்றே சொல்ல வேண்டும். சேவித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். பெருமாளுடைய அனுக்கிரகமும் அவருடைய சௌந்தர்யமும் அவருடைய நடையழகும் நம்முடைய நெஞ்சையும் கண்ணையும் விட்டு அகலாமல் மனதிற்குள்ளே எப்போதும் குடியிருந்து கொண்டே இருப்பார். பிரகாரத்தினுடைய தென்மேற்கு மூலையிலே சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆச்சரியமான சன்னதி. சக்கரத்தாழ்வாரினுடைய பின்புறத்திலே யோக நரசிம்மர் வீற்றிருந்த திருக்கோலத்திலே மிக ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அப்படியே வடக்கு நோக்கி வந்தோமேயானால் காரைவனப் பெருமாள் மிக ஆச்சரியமாக காரை மரத்திற்கு கீழே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இவர்தான் இந்த சன்னதி உருவாக மூல காரணமான பெருமாள். இந்த காரைவனப் பெருமாள் பின்னாளிலே மருவிதான் காரைவனப் பெருமாள் காரைவனப் பெருமாள் என்று இருந்தவர் காரணப் பெருமாள் என்ற திருநாமத்தோடு தற்போது காரணராஜராக காரண கரிவரதராஜாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ஆதி காலத்திலே காரை மரங்கள் நிறைந்த சோங்கு பகுதியாக இருந்த இந்த பகுதியிலே மாடுகள் மேய்க்கும் நிலமாக இருந்தது. அப்போது ஒரு மாடு மட்டும் தனியாக பால் இல்லாமல் இருப்பதை கண்ணுற்ற மாட்டின் உரிமையாளர் அதை பின்தொடர்ந்து
தேடி வர அங்கே காரைமர சோங்கிற்கு கீழே ஒரு பகுதியிலே தானாக பால் சொரிவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அதை அகழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அவ்விடத்திலே சுயம்பு மூர்த்தியாக நம் காரைவனப் பெருமாள் தோன்ற அன்றே அதற்கு சிறிய பந்தலிட்டு கோவில் அமைத்து பின்னாளிலே இவ்வளவு பெரிய சன்னதியாக கர்ணராஜருடைய அனுகிரகத்தாலே வளர்ந்து இப்போது வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டிய வரங்களை அள்ளித் தருபவராக வரதனாக வரம் ததாதீதி வரதா என்னும்படியான ஒரு ஆச்சரியமான சன்னிவேஷத்திலே பெருமாள் சேவை சாதித்து கொண்டும் வாவென்றழைத்து வரம் தரும் பெருமாள் என்னும்படியாக எல்லோரையும் வாருங்கோள் வாருங்கோள் என்று ஆக்பான முத்திரையோடு அழைத்து அனைவருக்கும் வரங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார். காரைவனப் பெருமாளுடைய சன்னதிக்கு வடக்கு புறமாக தன்வந்திரி பகவான் சன்னதி மிக ஆச்சரியமான முறையிலே அமைந்திருக்கிறது. பெருமாளுக்கு குடும்ப மருத்துவராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை சேவித்து எத்தனையோ பேர் தங்களுடைய உடல் நோயும் மனநோயும் நீங்கி ஆச்சரியமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடான உண்மை. தொடர்ந்து பிரகாரத்திலே வந்தோமேயானால் திருவடி ஆஞ்சநேயருடைய சன்னதி, துளசி மாடம் இவற்றையெல்லாம் சேவித்து முடித்து சன்னதிற்குள் நுழைந்தோமேயானால் கர்ணராஜருடைய ஆச்சரியமான சேவை உபயநாச்சிமார்களோடு மூலவர் பூர்வ மூலவரும் தாயார்களோடு 2004 நடைபெற்ற சம்பிரோக்ஷணத்தின் போது நூத்தனமாக அமைக்கப்பட்ட காரண கரிவரதராஜ பெருமாள் திருமேனியும் உபயநாச்சிமார்களோடு சேவை, அத்தோடு குரல் காவரப்பலான சின்ன பெருமாளின் மிக ஆச்சரியமான சேவை சேவித்து முடித்து வெளியே வந்து ஓர் 2 நிமிடம் அமர்ந்தோமேயானால் மனக்கண் முன் கர்ணராஜருடைய லீலைகளும் வைபவங்களும் அவருடைய அனுக்கிரகமும் நம்முடைய மனத்திரையிலே மிக மிக ஆச்சரியமான முறையிலே ஓடும். ஓரொரு மாதத்திலும் திருவோணத்தன்று புறப்பாடு பெரும் திரளான மக்கள் கூடியிருந்து கர்ணராஜருடைய புறப்பாட்டை அனுபவிப்பதோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன குறைகளையும் கிளேசங்களையும் பெருமாளிடத்திலே முறையிட்டு அத்தனை பேருமே தீர்வு பெற்று ஒரு மாதமும் ஆர்த்தியோடு ஆசையோடு இன்னும் தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களையும் அழைத்து வந்து அவர்களுடைய மனக்கிளேசத்தையும் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் ஸ்ரீ காரணராஜரிடத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயமே அல்ல. இப்படி பல்லாயிரக்கணக்கான பேருக்கு திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தும் உடல் ஆரோக்கியத்தை சீர் செய்து கொடுத்தும் மன ஆரோக்கியத்தை சீர் செய்து கொடுத்தும் இப்படியாக அவருடைய அனுக்கிரகம் பலபடியாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரக்கூடிய தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2025 வெள்ளிக்கிழமை தொடக்கமாக நம்முடைய ஸ்ரீ காரணராஜர் நம் போன்றோர் மேன்மைக்காக மகா சம்பிரோக்ஷணம் என்னும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கண்டருள இருக்கின்றார். தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடக்கமாக தை 20/2/2025 ஞாயிற்றுக்கிழமை ஈராக யாகசாலை காரியங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்தில் பற்பல ஜீயர் சுவாமிகள் பொன்னடி சாற்றி மங்களாசாசனம் பிரசாதிக்க திருவுள்ளம் பற்றியிருக்கிறார்கள். ஜீயர் சுவாமிகள் மட்டுமல்ல,
பற்பல ஆச்சாரிய சுவாமிகளும் பொன்னடி சாற்றி மங்களாசாசனம் பிரசாதிக்க இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரும்பெரும் வாய்ப்பு இந்த வாய்ப்பு. ஏனென்றால் ஒரு ஜீயர் சுவாமிகளையும் சேவிப்பது என்பது நமக்கு பெரும் பிரயத்தனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பல ஜீயர் சுவாமிகளை நாம் சந்திக்கவே முடியாமல் கூட இருக்கலாம். அந்தந்த ஜீயர் சுவாமிகள் இங்கே பொன்னடி சாற்றுதல் என்பது மிக ஆச்சரியமான ஒரு விசேஷம். ஆக அந்த நாட்களிலே நாம் சன்னதிக்கு வந்திருந்து ஜீயர் சுவாமிகளினிடத்திலே, ஆச்சாரிய சுவாமிகளினிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருமாளுடைய பரிபூர்ணமான இன்னருளுக்கும் பாத்திரர்கள் ஆக்கிக் கொள்ளும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நம்முடைய வாழ்நாளிலே அமைந்து வந்திருக்கிறது. ஆகவே சேவார்த்திகள் நேர அமைப்புகளை தெரிந்து கொண்டு அந்தந்த நேரங்களிலே வந்திருந்து பெருமாளை சேவிப்பதோடு ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய சுவாமிகள் ஆகியோரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெற வேண்டுமாக பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். அவசியம் நாம் நம் குடும்ப சகிதமாக, குறிப்பாக குழந்தைகளோடு வந்திருந்து அவர்களுக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தின் பெருமையையும் பெருமாளை சேவிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களையும் நம்முடைய தர்மத்திலே நிலைநிறுத்த ஏற்பாடு செய்து கொள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நாம் சேவித்து நம் உற்றார் உறவினர்களையும் அழைத்து வந்து, நண்பர்களையும் அழைத்து வந்து சேவிக்க வைத்து அனைவரும் பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் அனுக்கிரகத்தையும் பெற வேண்டுமாக மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.